வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்திட்ட அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிற காரணத்தினால் தாயாம் தமிழை வாழ்த்தி வணங்கி கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தை சார்ந்த அன்பு நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும், குறிப்பாக இதற்கு ஒரு மிகப்பெரிய தூணாகவும் கருணகர்த்தாவாகவும் இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா ஸ்ரீ வெங்கடேசன் ஐயா அவர்களே, நான் இங்கே வருகை தருவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், எனக்கு தெரிந்து நேற்று ராத்திரி அவருக்கு சிவராத்திரி, அவருக்கும் துரை சாருக்கும். அன்பு சகோதரர்கள் செல்வின் சார், சேர்மதுரை சார், கரெக்டாக சார் சேர்மதுரை சார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். மகிழ்ச்சி சார். அதே போல் நிறுவனர் டாக்டர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அம்மா அவர்களுக்கும், மகிழ்வோர் மன்றத்தினுடைய இயக்குநர்கள் அன்பிற்கினிய அன்பு சகோதரர்கள் தா காளிதாஸ் பா ஜான் கணேஷ் ஐயா அவர்களையும், காப்பாளர்களாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை இப்போது உங்களுக்கெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்த அன்பு சகோதரர் மோகன்ராஜ் சார் அவர்களே, நான் சொன்னதை போல சேர்மதுரை சார், செல்வின் சார் அவர்களே, அன்பு சகோதரர் துரைராஜ் சார், அவருக்கு வேறுங்களா, அவர் இன்னொரு துரைராஜ் சார் அவர்களே, மகிழ்வோர் மன்றத்தினுடைய ஆலோசகர் மா ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்களே, எனக்கு தெரிந்து 2, 4, 6, 8, 9 பேர் கரெக்டாக நவமணிகள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். கோவில்பட்டினுடைய மகிழ்வோர் மன்றத்தினுடைய நவமணிகளாக இருந்த இந்த மகிழ்வோர் மன்றத்தை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும், குறிப்பாக இந்த மகிழ்வோர் மன்றத்தில் இன்றைக்கு வருகை தந்து நம்ம எல்லாம் சிறப்பு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள், எனக்கு தெரிந்து அவர்கள் பேச்சாளர்களுடைய துறைக்கு வரலை, பேச்சு துறைக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா நாங்கள்லாம் ஓரங்கட்டப்பட்டிருப்போம். எங்களுடைய அன்பு சகோதரி பிரித்த பத்திரிக்கை ஒன்று இருக்கா பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் ரங்கநாயகி பொறியியல் கல்லூரியினுடைய வைஸ் சேர்மன் சிவகாசியை சார்ந்த அன்பு சகோதரி பிருந்தா ராகவன் அம்மா அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க ஆரம்பத்தில். ஆனால் கூட்டம் குறைவாக இருந்தது, அதனால் கேட்ட எல்லாரும் அவங்களுக்கு பலமாக ஒரு கைத்தட்டு தரலாம். கேட்காதவங்க இனி தாமதமாக வரக்கூடாது மகிழ்வோர் மன்றத்துக்கு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறலாம். முன்னிலை வகிக்கக்கூடிய வேல்ஸ் பல் மருத்துவனுடைய நிறுவனர் மருத்துவர் அம்மா வேல் விக்னேஸ்வரி அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இன்றைக்கு மகிழ்வோர் மன்றம் மகளிர் மன்றமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்களே கிடையாது மேடையில், எல்லாம் நீங்கள் தான். என்ன பாராளுமன்றத்தில் 33% நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க, வாங்க கோவில்பட்டிக்கு மகிழ்வோர் மன்றத்தில் 100% இன்றைக்கு நாங்கள் தருகிறோம் என்று தந்திருக்கிறார்கள். இல்லை, எனக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம்னா, குழந்தைகள் பேசுகிறது அதோடு நிப்பாட்டிட்டாங்க, அவ்வளோதானே சார். அவ்வளவு அழகாக பேசுகிறாங்க. நான் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. கண்ணதாசன் சொன்னதை இன்றைக்கு நான் அவர்கள் வழியாக இன்றைக்கு நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஏன்னா நிறைய குழந்தைகள் தங்கு தடையின்றி தமிழ் அழகாக பேசுகிறாங்க. எனக்கெல்லாம் பெரிய வருத்தம் இருக்குது. ஏன்னா எங்கள் திருவண்ணாமலை நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை பார்த்த ஆள், மண்ணின் மைந்தன், அவன் எழுதுகிறான் மா போட்டு 4 சுழி இன்னும் போடுறான். நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், நான் தமிழ் டீச்சர்னு வெளில போய் சொல்லிடாத சரியா, 2 சுழி இன்னும் இருக்குது, 3 சுழி இன்னும் இருக்குது, அது என்னடா 4 சுழி போட்டிருக்கிறேங்கிறேன். அவன் சொல்கிறான், ஏன் தமிழ் வளர்ந்தா உங்களுக்கு பிடிக்காதாங்கிறான். இப்போ அவன் தமிழை எப்படி வளர்த்துறான் பாருங்க, முட்டை போட்டு வளர்த்துறான் பாருங்க.
இதில் இன்னும் ஒரு கொடுமை, ஒருத்தன் என்கிட்ட ரொம்ப அறிவுபூர்வமாக ஒரு கேள்வி கேட்டான். நீங்கள் பைபிள்லாம் படிச்சிருக்கிறீங்களா? நான் சொன்னேன், டேய் நான் படித்ததே ஆர்காட் லூத்தரன் சர்ச்சினுடைய ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறேன். பைபிள் பாமால கீர்த்தனெல்லாம் எனக்கு அத்துப்படின்னு. ஆஹா, அப்போ உங்ககிட்ட தான் கேட்கணுன்னா. என்னடா கேள்டான்னு. ஏசு வீடுலாம் விற்றுருக்கிறாரே உங்களுக்கு தெரியுமான்னா. டேய் அவர் என்ன ரியல் எஸ்டேட் ஓனரா அவர்? அதெல்லாம் கிடையாதுடா. அப்படிலாம் ஒரு வேலை பார்த்ததா நான்லாம் படிக்கவே இல்லை, பைபிளில் கிடையாதுன்னு. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இருக்கிற புத்தகத்தில் எழுதி இருக்குதுன்னு சொல்லிட்டான். எடுத்துகிட்டு வாடான்னு. அடுத்த நாள் புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க, ஏசு விடுவிக்கிறாருன்னு போட்டுக்குது. வீடு விற்கிறாருன்னு படிக்கிறான் இவன். விலங்குமா தமிழ்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் இப்போது பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறை தமிழை என்ன செய்வார்களோ என்கிற பயத்தை இன்றைக்கு இந்த குழந்தைகள் நீக்கி இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறையில் எத்தனை தலைமுறை ஆனாலும் எங்கள் தங்க தமிழ் வாழும் என்கிற நம்பிக்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனவே உங்கள் ஒட்டுமொத்த பாராட்டுகளோடு அந்த குழந்தை செல்வங்களை நான் வணங்கி வாழ்த்தி பாராட்டி மகிழ்கிறேன். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிதுன்னா, இன்னைக்கு அந்த குழந்தைகளோட வருகை தந்த பெற்றோர்கள் அத்தனை பேரும் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பீங்க. அதில் எல்லா கருத்துக்களையும் வெவ்வேறு விதமான கருத்துக்களை இங்கே குழந்தைகள் பேசினாங்க. சில குழந்தைகள் கதை சொன்னாங்க, சில குழந்தைகள் நகைச்சுவை சொன்னாங்க, சில குழந்தைகள் தத்துவங்களை சொன்னாங்க. அதில் ஒரு குழந்தை வந்து சொன்னாங்க, சின்ன குழந்தையிலே நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்காத சொன்னாங்களா. இது எனக்கு ஒரு அறிவுரையாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நானும் பல வீடுகளுக்கு போனால் அந்த குட்டி குழந்தைகளை பார்த்தா நீ என்ன ஆக போகிற, இது நம்ம ஜீன்லேயே இருக்குது, இது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த குழந்தை சொல்லுச்சுங்க, நான் கலெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னுச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சே, இந்த சின்ன வயசுல எவ்வளவு உயர்ந்த நோக்கம் பற்றியா, சூப்பர்ரா. கலெக்டர் ஆகி என்னடா பண்ணுவேன்னு, ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டுருவேன்னுச்சு. என்ன அழகான மழலை தமிழ் அது சொல்லுது தெரியுங்களா? எங்கள் குழந்தை பேசுகிறதே அழகுங்க. அதுவும் அந்த மழலை மொழியில் பேசுவது ரொம்ப ரொம்ப அழகு. ஆனால் பெற்றோர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குழந்தைகள் இப்படி கலெக்டர் ஆகிறது, டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது நமக்கு சந்தோஷம்தான். உங்கள் குழந்தை எது வேணா ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், டீச்சர் ஆகட்டும், தாசில்தார் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் மனுஷன் ஆகட்டும். முதல்ல மனுஷனாக இருக்கணும். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும்னா வள்ளுவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, தன் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வந்தால் தன்னுடைய இதயம் வலிக்கக்கூடிய ஒரு மனிதநேயம் படைத்த ஒரு குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம கோவில்பட்டி, என்னம்மா உன் குழந்தைய தான் கூப்பிட்டு போறியாம்மா? உன் குழந்தை தானே? சரி போயிட்டோம். இல்லை இதெல்லாம் பிள்ளைகளை கடத்துறியோன்னு பார்த்தேன். ஒரு 20 நிமிஷத்தில் என்ன பஸ்ஸாக போயிடும். பட்டு புடவை கட்டு வந்திருக்கு அந்த அம்மா. ஒரு இதுக்குன்னு வந்தாச்சு. இப்போ என்ன, இப்போ ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டு தான் போவோமே. இப்போ நான் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் சுமாராக சொல்லுங்கள் பார்க்கலாம். திருவண்ணாமலையிலேருந்து கோவில்பட்டி அப் அண்ட் டவுனு 800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். பக்கத்து வீட்டில் இருக்கிற வீட்டுக்கு போய் இப்போ தோசை வார்த்து சாப்பிட போகிறீங்க அதானே? நான் முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி கோயில்பட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் தோசை தான் பிடிக்கணும். என்ன பிள்ளைங்களே அதுக்கு சாட்சி. அதனால் தோசை வார்த்து சாப்பிட போகிறோம், அவ்வளோதானே. என்ன இந்த 20 நிமிஷம் கழித்து சாப்பிட்டா என்ன? நாளைக்கு உங்களுக்கு இந்த நேரம், இந்த கூட்டம், இந்த இடம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன் இவ்வளோ தூரம் நான் போன அம்மாவுக்காக பேசிகிட்டு இருக்கேன்? இனி யாரும் போகக்கூடாதுங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கேன். அப்படி யாராவது போனீங்கன்னா ஆதார் கார்டை கொடுத்துட்டு போகணும், சரியா? ஆமாம், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக வந்திருக்குறேங்க. நீங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம மேடம் சொன்ன மாதிரி யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை. நீங்கள் குழந்தைகள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ஆனால் நம்ம இருக்க விடுறதில்ல. ஒரு அப்பா சொன்னார், 15 வயசாகுது என் பிள்ளைக்கு, இன்னமும் ராத்திரியில் கதை சொன்னாதான் தூங்குறேங்கிறான். அதுக்கு இன்னொரு அப்பா சொன்னார், எனக்கெல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை, என் பையனை படிடானா தூங்கிடுவான். நீங்கள் பசங்களை வேறு எதுவுமே சொல்ல வேணாம். என்னடா செல்ஃபோன் பார்த்துங்கிற, டிவி பார்த்துங்கிற, படுறா, ஐயோ தூக்கம் வருது பண்ணிடுவான். நீங்கள் டெக்னிக்காக இருப்பாங்க. நீங்கள் பிள்ளைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பான் தெரியுங்களா? நாங்கள்லாம் வகுப்பறையில் ஆசிரியராக நாங்களெல்லாம் பணியாற்றியவர்கள். எனக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சியே பள்ளிக்கூடத்தில் அவனோட பாடம் நடத்துகிற போது இருக்கிற மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் எல்லையே கிடையாது. ஏன்னா அவனுடைய அறிவு எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறான்னு நமக்கு தோணும். நீங்கள் சத்தியவான் சாவித்திரி கதை இருக்குல்லங்க, நான் தமிழ் டீச்சர். நான் சொன்னேன், சத்தியவான் உயிரை எவன் எடுத்துகிட்டு போகிறான்டா, சாவித்திரி உடலையே பின்னாடியே போய்
யமதர்மனோட போராடி தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு எடுத்துட்டு வந்துட்டாடான்னு. அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க, யமனே நினைச்சாலும் உமன் கிட்ட இருந்து ஒரு ஹஸ்பண்டை காப்பாற்ற முடியாதுன்ட்டான். இங்க சாதாரண பிள்ளைகள் இல்லை, அவங்கெல்லாம் நமக்கு கிடைத்த வரம்ங்க. குழந்தைகள்லாம் நமக்கு கிடைத்த வரம். அவர்கள் கேட்கிற கேள்வி, சிந்திக்கிற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் வகுப்பறையில். அதனால நாம் இன்னைக்கு இந்த குழந்தைகளோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறாரு, அந்த டைமில் ஒரு நிமிஷம் நான் தாண்ட மாட்டேன். ஏன்னா வந்ததுலேருந்து பார்க்குறேன் ப்ராப்பராக என்ன டைம் சொல்கிறாங்களோ அந்த டைமில் ஆரம்பிக்கிறாங்க, எந்த டைமில் தொடங்கணும். என்னை சரியாக எனக்கு தெரிந்து கம்பன் கழகங்களில் தான் தமிழ்நாட்டில் இதெல்லாம் வழக்கம். நான் அடுத்ததாக கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தில் தான் இந்த நேர கணிப்பை சரியாக பயன்படுத்துகிறத நான் பார்க்குறேன். அதனால் நான் கரெக்டாக முடிச்சிடுவேன், அதில் எந்த கவலையும் வேண்டாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகிட்ட நமக்கு ஒரு பெரிய சவால் என்ன தெரியுங்களா? நம்மை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை அறிவு ஜீவிகள், திறமைசாலிகள். எதை வச்சு சொல்கிறேன் தெரியுங்களா? நமக்கெல்லாம் இப்படி ஒரு சமூக வலைதளம், செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்ததா? நமக்கெல்லாம் கிடையாது. நமக்கெல்லாம் படிப்புனா படிப்பு மட்டும்தான் கவனம். மிஞ்சி போனால் வீட்டில் டிவி இருக்கும், அது கூட யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கும். எங்கள் காலகட்டத்தில் தான் டிவியே வந்தது அறிமுகம். உங்கள் காலகட்டத்தில், எங்கள் காலகட்டத்தில் தான் டிவியே அறிமுகம். நாங்கள்லாம் 4 அண்ணா கொடுத்துட்டு பக்கத்து வீட்டில் போய் எம்ஜிஆர் இறுதி ஊர்வலத்தை பார்த்துட்டு வந்த ஆள் நாங்கள்லாம். அந்த காலத்தில் டிவியே அரிது. ஆனால் இன்றைக்கு அவனை சுற்றி 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 என்ன சமூக வலைதளம், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். அவன் இத்தனையும் தாண்டி அவன் படிக்கிறான், வாழ்க்கையிலே ஜெயிக்கிறான் என்று சொன்னால் இந்த தலைமுறை தான் வெற்றிக்கான தலைமுறை. நம்ம பாராட்டலாம் அவங்கள. ஆனால் என்னென்னா, பல பேர் ஜெயிக்கிறான், சில பேர் அதிலே மூழ்கி காணாமல் போயிடுறான். அன்றைக்கி ஒரு பையன் ஒருத்தரை பார்த்து கேட்டான், சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன், வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா? அவர் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? இல்லைப்பா. எக்ஸ்தலத்தில் இல்லைப்பா. இன்ஸ்டாகிராமில் அட இல்லைப்பா. எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரியே இருக்கு சார். அவர் சொன்னார், டேய் மூதேவி, உன் பெரியப்பாடா. நான் பெரியப்பாவையே வாட்ஸ்அப்பில் பார்த்தா தான் தெரியுதுங்கிறான். சார் அவன் எதுக்கு தான் போஸ்ட் போகிறதுனே கிடையாதுங்க இன்றைக்கி தலைமுறைக்கு. ஒருத்தர் தூக்க மாட்டிக்க போகிறாங்க. இன்றைய தலைமுறை இடத்துல தன்னம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அவர்கள் வெற்றியை மட்டுமே நோக்கி போகிறார்கள். கீழே விழுந்தோம்னா எழணும்னு ஒரு குழந்தை சொல்லிச்சு பாருங்க, விழுந்தவர்களை பார்த்து சிரித்து விடாதீர்கள்னு. நீங்கள் கீழே விழணுங்க, வாழ்க்கையில் விழணும். விழுவதல்ல வெற்றி, விழாமல் எழுவது தான் வெற்றி அப்படின்னு நாம் சிலது நினைச்சிட்டு இருக்கோம்ல. இல்லைங்க, விழணும் அப்புறம் எந்திரிக்கணும். நீங்கள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பார்த்துருக்கீங்களா? அதை 2ஆம் சரபோஜி மன்னன் தன் மகன் சிவாஜிக்காக உருவாக்கி தந்த பொம்மை. அந்த பொம்மை அது புவியீர்ப்பு விசை. கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் அகலமாக இருக்கும், மேலே கூம்பாக இருக்கும். கீழே இழுத்து விட்டோம்னா கீழே வரைக்கும் வரும், விட்ட உடனே மேலே போய் நின்றுடும். இது என்ன சொல்லுது தெரியுங்களா? வாழ்க்கை உன்னை கீழே தள்ளும், ஆனாலும் உன் சுயமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு அதே வேகத்தில் நீ எழ வேண்டும் என்பதை அந்த தஞ்சாவூர் பொம்மை சொல்லுகிறதுங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன கதைகளை நம் தலைமுறை குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் நாம் சொல்லிக் கொடுக்குறோமா? நமக்கு நேரம் இருக்குதா? முதல்ல நாம் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கி ஒரு அம்மா வீட்டுக்காரை பார்த்து கேட்டுச்சு, ஏன் இந்த குடிப்பழக்கத்தை எப்போ தான் விட போகிற? அவர் திருப்பி கேட்டார், நீ சீரியல் பழக்கத்தை எப்போ விட போகிற அப்படின்னாரு. உடனே இந்த அம்மா, சரி சரி பார்த்து அளவா குடி. ஏன்னா இது விடுறதுக்கு மனசு இல்லை. இதுக்கு பிள்ளைகளோட நம்ம நேரத்தை செலவு செய்கிறது இல்லைங்க. இரவு நேர உணவையாவது நாம் குழந்தைகளோடு என்ன பண்ணலாம்? உட்காந்து ஒன்றா டிவி பார்க்காம செல்ஃபோன் பார்க்காம என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். நீ இன்னைக்கு ஸ்கூலில் என்ன பண்ண, நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், அப்பா என்ன பண்ணாரு, எல்லாரும் கலந்து பேசி சாப்பிடலாம். ஒரு யூத பழமொழி சொல்லுகிறது, நீங்கள் குழுவாக அமர்ந்து பகிர்ந்து உண்ணுகிற போது உங்களில் ஒருவராக கடவுளும் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. நம்மோட கடவுளே உட்காந்து சாப்பிடுவாராம், குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடணும். நம்ம அதையே செய்கிறதில்ல. அப்போ அவனுக்கு தன்னம்பிக்கை எப்படி வரும்? யாரு கொடுப்பா தன்னம்பிக்கையை? ஒருத்தன் போட்டுக்கிறான், தூக்கு மாட்டிக்க போகிறவன் போஸ்ட் போடுறாங்க சமூக வலைதளத்தில், நான் சாக போகிறேன் தூக்கு கயிறோட. அதுக்கு கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டுக்கிறான், ஹாப்பி ஜர்னி மச்சான், தாத்தாவை கேட்டதா சொல்லுங்கிறான். யார் அவங்க தாத்தாவை போய் இவன் கேட்டு சொல்லுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை இடத்துல சிக்கல் இருக்கிறது. ஆனால் நாம் நினச்சா என்ன பண்ணலாம்? அதை சரி பண்ணலாம். பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், அவ்வளவுதான். நம்ம நேரத்தை செலவிடலாம். அதில் குறிப்பாக இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாதவர்கள்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒருத்தர் கையை எடுத்து, நான் இன்றைக்கி செல்ஃபோனே கிடையாது. மேலே இருக்கிற யமலோகத்தில் இருக்கிற யமனுக்கு இப்போ ஆச்சரியமாக போயிடுச்சு. எல்லோரும் செங்கமுட்டியை போல ஒரு கருவியை வைத்திருக்கிறார்கள்.
டூ வீலரில் செல்லுகிற போது கூட தலையை சாய்த்து கொண்டு பேசிக்கொண்டே செல்லுகிறார்களே, அந்த கருவியின் பெயர் என்ன? சித்திரகுப்தா. சித்திரகுப்தன் சொன்னார், பிரபு அதன் பெயர் செல்போன். யமதர்மன் கேட்டார், அதனால் நமக்கேதேனும் பயன் உண்டா? நமக்கு தான் பயனே. யம தூதுவர்களை அனுப்பாம அவனே வந்து சேர்றான், வந்துட்டேன் அப்படின்னு. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி இந்த மகிழ்வோர் மன்றம் போல தமிழை பேசுகிற இடங்களுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரணுங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், ஆனால் தமிழ் மொழியின் மீது மட்டும் பற்றுக்கொள்ள கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் அது நமக்கு தாய்மொழி. ஒரு கவிதை எழுதினான் ஒருவன். நான் இறந்து கிடந்தேன், செத்துட்டானா, நான் இறந்து கிடந்தேன், என் அருகே இருவர் பேசிக்கொண்டு சென்றார்கள், நான் உயிர் தெழுந்தேன், ஆம் அவர்கள் என் தாய்மொழியில் பேசிக்கொண்டு சென்றார்கள்னா. என் மொழியை, என் உயிரை, என் முகவரியை, என் அடையாளத்தை இது போன்ற தமிழ் பேசுகிற இடங்களில் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு காட்டணும். இப்போ இது மாதிரி நீயும் பேசணும். நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆகட்டும், அது சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆகட்டும், இன்றைக்கி தமிழை வெளியில் பேசாத, பேசும்போது என்ன பண்ணணும்? ஆங்கிலத்தில் தான் பேசணும். அதுக்கெல்லாம் நம்ம விவேக் படம் பார்க்கணும். பலார்னு ஒரு அறை விட்டா என்ன வரும்? மம்மினா வரும், அம்மான்னு தான் சொல்லுவோம். நீ இங்கிலீஷில் பிஹெச்டி வாங்கியிருக்கலாம், டாக்டரேட் ஆகிருக்கலாம், நீ அமெரிக்காவில் வேலை பார்க்கலாம், பலார்னு ஒரு அறை விட்டா அம்மா அப்படி தான் முடிப்பான், அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ இதுதான் தாய்மொழியினுடைய வல்லமை. அப்போ இது போன்ற மகிழ்வோர் மன்றங்களுக்கு வந்து நம்ம சிரிக்கிறோம். சிரிப்பதனால் என்ன கிடைக்குதுன்னு நீங்கள் டாக்டர் ஐயா வந்தால் நீங்கள் அவரை கேட்கலாம். ஆயுசு கூடுறது மட்டும் இல்லைங்க, நமக்கு உள்ள எண்டோஸ்மார்னு ஒரு என்சைம் சுரைக்குதான். மேடம் டாக்டராக இருந்தால் அவங்களை டாக்டர் கேட்கலாம், அவங்க இன்ஜினியரிங்காக இருக்கார். அந்த என்சைம் நம்மளை ஆயில் கூட வாழ வைக்குமா. என்ன பண்ணோம்? ஆயில் கூட வாழ வைக்குமா. எங்கள் வீட்டு வீட்டுக்காரம்மாவை திட்டவே மாட்டார், அந்த அம்மாவும் கோவமே படாது. எனக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு குடும்பம் இருக்குமா? குடும்பம்னா என்ன இருக்கணும்? சண்டை சச்சரவு இருக்கணும். காலையில் அப்படி ஒரு நமக்கு காதில் பக்கத்து வீட்டில் தேவாரம் கேட்கணும், அப்பா எல்லா வீட்லேயும் கேட்குதுடா அப்படி நமக்கு ஒரு மகிழ்ச்சி, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பக்கத்து வீட்டில் எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு எப்படிங்க இருக்கும்? வயிற்றுச்சலாக இருக்காது? என்ன இவரும் திட்ட மாட்டேங்கிறாரு, அந்த அம்மாவும் சண்டை போடவே மாட்டேங்குது, என்னதாயே அந்த குடும்பத்தில் நடக்குது? நமக்கு ஒரு டவுட் வருமா வராதா? நான் அந்த அக்கா ஒரு நாள் கேட்டேன், அக்கா அண்ணனும் உங்களை திட்டவே மாட்டேங்கிறாரு, நீங்களும் திருப்பி எதுக்குமே கோவப்படவே மாட்டேங்கிறீங்க, எப்படி உங்களுக்குள்ளே இது சாத்தியம் அப்படின்னேன். எப்படி உங்களுக்கு இதுக்குள்ளே சாத்தியம் அப்படின்னு. இல்லை 10 வருஷம் நாங்களும் அப்படி தான் இருந்தோம். அந்த அக்கா சொல்லுது, 10 வருஷம் நாங்களும் அப்படி தான் இருந்தோம், ஆனால் அதுக்கப்புறம் தான் எங்கள் 2 பேருக்கு ஞானம் வந்துச்சு. என்ன ஞானம் அப்படின்னு? என்ன சொன்னாலும் அது திருந்த போகிறதில்ல. எது அது? என்ன சொன்னாலும் அது திருந்த போகிறதில்ல, அவரு என்ன பண்ணாலும் நாமளும் திருந்த போகிறதில்ல. இது எதுக்கு நாம் போய் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு? அதனால் 2 பேருமே ஒருத்தர் என்ன பண்ணுறது, மன்னிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறது. இது நல்லா, இதை அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் இதுதான் வாழ்வியல் தத்துவம் இல்லைங்களா? குடும்பங்களில் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயமும் அதுதான். யாரையும் மாற்றிடவே முடியாது. இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு நகை கடைக்கு திருட போயிட்டாங்க. திருட போகிறவன் யாராவது பொண்டாட்டியை கூப்பிட்டு போவானா? பிடிச்சிட்டாங்க திருடனை. ஜட்ஜி ஐயா கேட்டார், ஏண்டா திருட தானே போனேன், மனைவி ஏண்டா கூட கூட்டிகிட்டு போனேன்னு. அதுக்கு ஜட்ஜை பார்த்து சொல்கிறான், சும்மா இருங்கய்யா, உங்களுக்கு அவளை பற்றி தெரியாது, நான் மாட்டினு எதனா ஒரு நகையை எடுத்துகிட்டு வந்துடுவேன், அப்புறம் டிசைன் சரியில்லைன்னு சொல்லுவான். எது டிசைன் சரியில்லைன்னு சொல்லுவான்னு மனைவியை கூட கூட்டிகிட்டு போய் திருநாள்லாம் எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறோம். நீங்கள் குடும்பம் அப்படின்னாலே நம்ம கணவன் மனைவி குழந்தைகள் அப்படிங்கிறத மட்டும்தாங்க நாம் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நான் கோவில்பட்டில் ஆச்சரியமாக பார்த்தேன், உணவு விடுதி பேர் வேணாம், மாதம் 3 வேளையும் சாப்பாடு போடுறாங்களா, 6000 ரூபாய் கொடுத்தா போதும்னாங்க. இப்போ ஒரு அம்மா சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. எழில் நானும் இந்த யூடியூப்பில் எப்படி சமைப்பதுன்னு வகை வகையாக டிசைனாக சமைச்சு விறுவிறுக்க வீடியோ போட்டேன். கொஞ்சம் பேர் தான் பார்த்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சமையல் அறையை சுத்தமாக அழகாக வைத்துக்கொள்வது எப்படின்னு வீடியோ பார்த்தேன், அதையும் கொஞ்சம் பேர் தான் பார்த்தாங்க. ஆனால் நேற்று ஒரு வீடியோ போட்ட எழில் 1 மில்லியன் வியூஸ் அப்படின்னாங்க. என்ன வீடியோ காணேன், ஹோட்டல் சாம்பார் பாக்கெட்டை பிரிப்பது எப்படி, ஹோட்டல் சாம்பார் பாக்கெட்டை சிக்கல் இல்லாமல் பிரிப்பது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டேன். 1 மில்லியன் பேர் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம வீட்டில் யாரும் சமைக்க ரெடியாக இல்லை அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது.
அப்படியே சமைச்சாலும் பெருசாக என்ன சொன்னோம், நமக்குன்னு ரெடிமேட் டிஃபன் ஒன்று இருக்குது, உப்புமா. அன்றைக்கி உப்புமா செஞ்சு வச்சுட்டு பெரிய பலகாரம் மாதிரி ஒரு அம்மா வீட்டுக்கார கேட்டுச்சு, எப்படி இருக்கு? அவர் சொன்னார், நல்லா இருக்குன்னு சொன்னால் இன்னும் 2 கரண்டி வச்சிருவா, நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த கரண்டியாலே 2 வைப்பா. இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லலாமா இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்னு. நீங்கள் நம்ம இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இல்லைங்க. இந்த கொரோனா காலகட்டம்னு ஒன்று வந்தது இல்லை? இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் பயந்து போய் வீட்டுக்குள்ளே இருந்தோம். நம்ம இந்த வெளி விஷயத்தையே தொலைக்காட்சி மூலமாகவும் பேப்பர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை மேடம்? அந்த பேப்பரை டெய்லி நான் படிக்கிற பழக்கம். அந்த பேப்பரில் போட்டிருந்தாங்க, ராஜஸ்தானில் ஒருத்தர் கல்யாண நாளைக்கு தன் மனைவிக்கு 3 ஏக்கர் நிலம் வாங்கி தந்திருக்கிறார். எங்கே? மண்ணில் இல்லை, நிலாவில். எத்தனை ஏக்கர்? 3 ஏக்கர் ராஜஸ்தானில் கொரோனா நேரத்தில் தன் மனைவிக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்கிறார். இதை படிச்சுட்டு நான் சும்மா இருந்திருக்கலாம். இந்த பெண்களுக்கு எப்பயுமே நம்ம என்ன தான் படித்தாலும் இப்படி ஊராக பேசிட்டு வந்தாலும் சில நேரங்களில் ஆசை நம்மளே விடாது. இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து சொன்னேன், பார்த்தீங்களா 3 ஏக்கர், 3 ஏக்கர், 3 அப்படின்னு. அவர் சொன்னார், இன்னும் இப்போ இன்னும் 3 ஏக்கர், இன்னும் அவன் மேலே இடம் தானே வாங்கி கொடுத்துருக்குறான், நீ ஊன்னு சொல்லு, உன்னை மேலேயே அனுப்புகிறேங்கிறாரியா. ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸ் அம்மா போய் 300 நாளைக்கிட்ட இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்குது, நம்மளை அனுப்புகிறேங்கிறாரு அந்த மனுஷன். ஆனால் கணவன் மனைவி இடத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த ஊடல் இருக்குது பாருங்க, அது வீட்டில் ரசிக்க கற்றுக்கணுங்க. அப்படி கற்றுக்கிட்டாலே மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து கற்றுக்கிட்டு போகிற விஷயம் என்னவாக இருக்கணும்? அதுவாகத்தான் இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கணும் நாம். அதில் நமக்கு தான் பிரச்சனைன்னு நினச்சோம். குடும்பம்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, கடவுளுக்கே பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு? குடும்பம் இருந்தால் சாட்சாத் திருப்பார்கடலில் பள்ளி கொள்கிறாரு யார்? அவர் திருமால். அந்த திருமாலுக்கு 2 ஒய்ஃப், ஸ்ரீதேவி மூதேவி, 2 ஒய்ஃபு. 2 பேரும் ஒரு நாள் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் 2 பேரில் யார் அழகுன்னு இன்றைக்கி நீங்கள் சொல்லணும், சொல்லாட்டி விடவே மாட்டோம். சொல்ல முடியுமா ஒரு ஆணால்? வாய்ப்பே இல்லை இல்லை. ஆனாலும் சொன்னார் திருமால். என்ன தெரியுமா பண்ணார்? உங்கள் 2 பேரில் யார் அழகுன்னு சொல்லணும், அவ்வளோதானே. 2 பேரும் நடந்து காட்டுங்கன்னார். 2 பேரும் நடந்து. இப்போல்லாம் உலக அழகி போட்டியில் என்ன பண்ணுறாங்க? நடந்து தானே காட்டுறாங்க. அந்த வாக்குக்கு பேர் என்ன? 2 பேரும் நடந்து காட்டினாங்க. திருமால் சொன்னார், ஸ்ரீதேவி இருக்கிறாளே அவள் வருகிற போது அழகு, மூதேவி நீ போகிற போது அழகுப்ப அப்படின்ட்டாரு. உண்மையில தானே? மகாலட்சுமி வரும்போது அழகு, மூதேவி நம்மளை விட்டுட்டு போன அழகு. அப்போது நமக்கு மட்டும் இல்லை, குடும்பம்னா கடவுளுக்கே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? மனசில் முதல்ல ஏற்றுக்கணுங்க. நீங்கள் சமூகமே ஒரு மார்க்கமாக தான் இன்றைக்கி நிலவரத்தில் இருக்குது. அது எங்கள் ஊர்லேயே நான் பேசிடுறேன். ஏன்னா கோவில்பட்டி புனிதமான ஊர், அப்போ தான் நான் ஊடு போய் சேர முடியும். அதனால் நான் எங்கள் ஊரை பற்றியே பேசிடுறேன். எங்கள் ஊரில் ஒருத்தன் சார் மரத்துக்கு தண்ணி ஊற்றி தானே பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி உலக நீர் சேமிப்பு தினமா? உலக நீர் சேமிப்பு தினம். தண்ணி ஊற்றி மரம் வளர்த்து தானே கோவில்பட்டியில் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஊரில் ஒருத்தன் ஃபுல்லு வாங்கிட்டு போய் மரத்துக்கு ஊற்றுறான். நான் பார்த்துட்டு சும்மா, நமக்கு தான் சும்மா போக முடியாது. டே அறிவு இருக்காடா, நீ கெட்டது பத்தாத மரத்தை வேற கெடுக்கிறியாடான்னு. நீ கெட்டது பத்தாதுன்னு மரத்தை வேற கெடுக்கிறியாடான்னு. அதுக்கு அவன் சொன்னான், உங்களுக்கு விவரம் தெரியாது டீச்சர்னா. என்னடா அப்படின்னு. ஒரே வேக்காடாக இருக்குது, காற்றே வரமாட்டேங்குது. அதுக்கு என்னடா, ஏன் காற்று வரல யோசிச்சிங்களா நீங்கள்? மரம் ஆடலை, அதனால் காற்று வரல. இப்போ ஊற்றி இருக்கிறேன் போதையில் இப்போ ஆடும் காற்று வருங்கிறாயா? எப்படி ஆளுங்களை எல்லாம் நாங்கள் திருவண்ணாமலை உருவாக்கி வச்சுருக்கிறோம் பாருங்கள். நீங்கள் இன்னைக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கிட்ட பயப்படுற விஷயம், செல்ஃபோனை தாண்டி சமூக வலைத்தளத்தை தாண்டி இந்த போதை பழக்கங்க, இந்த தீய பழக்கங்கள் வந்துவிடக்கூடாது நம்ம பிள்ளைக்குன்னு நாம் எல்லாரும் வயிற்றில் என்ன பண்ணியிருக்கிறோம்? நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு ரொம்ப எளிமையாக
கிடைக்கிற மாதிரியான வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரே சத்தம், 2 பேர் நல்ல ஃபுல்லு, 2 பேரும். நைட்டு ஒரு 9:15 மணி இருக்கும். நானும் எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டுட்ருக்குறோம். ஏன்னா அவருக்கு சுகரு, எனக்குன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. வாழ்க்கையில் நான்லாம் யாருக்கும் எதுவும் பண்ணதில்லை, அதனால் எனக்கு வராது அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். அவருக்கு சுகர்ன்றதால சப்பாத்தி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். வெளியில் ஒரே சத்தம். எங்கள் வீட்டுக்கார், இன்னும் யார் நம்ம வீட்டு முன்னாடி இப்படி வந்து சத்தம் போட்டிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு எந்திரிச்சு போனார். சாப்பிடுங்கிறத விட்டுட்டு நான் சொன்னேன், சாப்பிட்றத விட்டுட்டு போகாதீங்க, உட்காருங்க அப்படின்னு. அது என்னன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னார். நம்ம சொல்லி என்னைக்காவது கேட்டிருக்கிறாரா? சரி போன்னு விட்டேன், வரதை அனுபவி போன்னு விட்டேன். வந்தார்ல, இவங்க 2 பேரும் எங்கள் வீட்டு வாசப்படியில் புரண்டு சண்டை போட்டுங்கிறாங்க 2 பேரும். இவர் போய், டேய் எந்திரிங்கடா, சாப்பிட்டா அவன் வீட்டில் போய் அவன் சண்டை போடுங்க, என் வீட்டு முன்னாடி எதுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னார். எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருந்துச்சு. சரி நம்ம வீட்டுக்கார் எவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுகிறாரியா அப்படின்னு. பின்னாடியே வந்தேன்னா வெளியில் வரல, ஏன்னா அவங்க 2 பேரும் தண்ணியில் இருக்கிறாங்கன்னு தெரியுது எனக்கு. அதனால் எங்கள் வீட்டு ஹாலில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் திரை சீலையை நவுத்திட்டு, தமிழில் சொன்னால் ஸ்க்ரீனை தள்ளிட்டு ஜன்னல் ஓரமாக நின்னேன். இவங்க 2 பேரையும் இவர் சமாதானப்படுத்துகிறார். ஏச்சு போங்கடா, வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு. நான் அப்படி ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு அழகாக அவரை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கேன். அதில் ஒருத்தர் சொன்னால், வாத்தியாரே கோவப்படாத வாத்தியாரே. யார்? எங்கள் வீட்டுக்காரர். கோவப்படாத வாத்தியாரே, இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு நிலம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், 2 நிலம் இருக்குதுன்னு அவன் சொல்கிறான், நீ என்ன சொல்கிற வாத்தியாரேன்னா. எங்கள் வீட்டுக்கார், நான் தான் போவாதன்னு முன்னாடியே சொன்னேன்ல, கேட்டாரா? அனுபவிக்கிட்டோம். இதையும் நான் ரசிச்சிட்ருக்கேன் ஜன்னல் ஓரம் நின்றுட்டு. இவர் உடனே சயின்ஸ் வாத்தியார்ல, இந்த பூமி 23.5 டிகிரி அச்ச ரேகையிலே சுற்றுகிறது, இந்த பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான் இருக்கிறது, அதுதான் நிலா, ஒரே ஒரு நிலா தான் இருக்கிறது அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், வாத்தியார உனக்கெல்லாம் யார் வேலை கொடுத்தான்னா, இந்த பூமிக்கு 2 நிலா, வானத்தில் ஒரு நிலா, ஜன்னல் ஓரத்தில் ஒரு நிலான்னு நம்மளை கை காமிச்சான். இவர் 3வது ஆளாக அவங்களோட கட்டி உருண்டு சண்டை போட்டுன்னுக்கிறாரியா. வந்த போலீஸ்கார் 3 பேரையும் ஏற்றுறாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயோ விடுங்க, அவர் வாத்தியாருங்க, விட்டு போங்க அப்படின்னு. அதனால் இன்றைக்கு இந்த தீய பழக்கம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து விடுமோ என்கிற ஒரு கவலை நமக்கெல்லாம் இருக்கிறது. நீங்கள் இது இன்னைக்கு தான் இல்லைங்க, எல்லா காலகட்டத்திலும் இது பல மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் சாப்பிட்ருக்கு இந்த கெட்ட பழக்கம். நீங்கள் கவிஞன் என்ற ஒற்றை சொல் உச்சரிக்கப்பட்ட உடனேயே நம் இதய கமலங்களில் எழக்கூடிய முதல் உருவம் அது கவியரசு கண்ணதாசனுடைய உருவம் தான் நம்முடைய இதய கமலத்தில் எழும். கண்ணதாசன் இறந்ததற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கவிஞர் வாலி ஒரு கவிதை 2 வரியில் சொன்னார். கண்ணதாசன் இறந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? கண்ணதாசன் இறந்ததற்கு காரணம் மது அருந்தியது, இது தெரிந்து மது வருந்தியது என்று எழுதினார். அந்த மதுவே வருந்தியதான். இப்படிப்பட்ட கவிஞனை நம்ம சாப்பிட்டமேடா, கொன்னுட்டமேடா அப்படின்னு. இது கவிஞர் வாலி எழுதிய கவிதைங்க. கண்ணதாசனால் அந்த பழக்கத்தை விடவே முடியலங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? அதுவும் இந்த மண்ணில் வந்து நின்றுட்டு அந்த மனிதனை நினைவு கூறலன்னா எனக்கெல்லாம் சுத்தமாக கொஞ்சம் நெஞ்சம் புண்ணியம் இருக்கிறதும் கிடைக்காம போயிடும். மாடு பிடித்த கைகளில் எல்லாம் ஏடு கொடுத்த கோமான், 3000 நாட்கள் சிறைக்குள் வாசம், உன் நினைவெல்லாம் இந்திய தேசம். பள்ளி சென்ற பிள்ளைகளின் புத்தக பையை மட்டுமே பார்த்த தலைவர்களுக்கு மத்தியில் அவர்களின் இறைப்பையை பார்த்த முதல் தலைவன் கர்ம வீரர் காமராசர் என்கின்ற அந்த அற்புதமான மனிதர். அவர் காங்கிரசினுடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் கண்ணதாசன் உங்களுக்கு தெரியும், எல்லா கட்சியிலும் இருந்தவர், சர்வ கட்சி உறுப்பினராக இருந்தவர். அவர் காங்கிரஸில் ஒரு பதவி, அப்போ ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அவருக்கு. அப்போ காங்கிரஸ் கமிட்டியில் என்ன விதினா, அதில் பொறுப்பில் இருக்கிறவங்க அப்போல்லாம் வந்து தண்ணி சாப்பிட்ணுன்னா ஒரு பர்மிட் வாங்கி வைக்கணும். என்ன வாங்கி வைக்கணும்? ஒரு பர்மிட் வாங்கி வைக்கணும். இதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்தில், அதனால் எனக்கு நான் படித்தது தான், எனக்கு தெரியாது. பர்மிட் வாங்கி வைக்கணும். அந்த பர்மிட்டை பொறுப்பில் இருக்கிறவங்க கேன்சல் பண்ணிடணும். அப்படி வச்சுருந்தாங்கன்னா, அந்த பர்மிட்டை வச்சுருந்தாங்கன்னா கேன்சல் பண்ணிடணும். கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த பர்மிட்டை கேன்சல் பண்ணலை. இதை ரிப்போர்ட்டை எல்லாரும் எடுத்துன்னு போய் காமராஜர் ஐயாட்ட சொல்கிறாங்க. ஐயா கூப்பிட்டு தண்டிக்கிறார். என்ன கண்ணதாசா, இன்னும் பர்மிட்டை கேன்சல் பண்ணலையாமே, நீ போய் முதல்ல கேன்சல் பண்ணு அப்படின்னார்.
சரிங்க ஐயா அப்படின்னு வந்துட்டு கேன்சல் பண்ணாரு. எதை? காங்கிரஸ் பொறுப்பை கேன்சல் பண்ணிட்டார். ஆனால் கண்ணதாசன் தான் சொன்னார். அந்த கண்ணதாசன் தான் எதை விட முடியவில்லை என்று அவர் தொடர்ந்து அந்த தீய பழக்கத்துக்கு ஆளானாரோ, அந்த கண்ணதாசனுடைய வனவாசம் என்கிற அவருடைய சுய வரலாறை நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரியும். குடி பழக்கம் எவ்வளவு கெடிய தீய பழக்கம் என்பதை எழுதியிருப்பார். அந்த நேரம் அவர் சுய வரலாறு எழுதினப்ப மகாத்மா காந்தி சத்திய சோதனைன்னு தன் சுய வரலாறு எழுதியிருந்தார். எல்லாரும் கேட்டாங்க, மகாத்மா காந்தி சுயசரிதை எழுதலாம், அதுக்கு தகுதி இருக்கு அவருக்கு. கண்ணதாசா, உனக்கு இல்லாத கெட்ட பழக்கம் இல்லை, நீ எல்லாம் சுயசரிதை எழுதலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கண்ணதாசன் பதில் சொன்னார், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காந்தியின் சத்திய சோதனையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதை இதோ இந்த கண்ணதாசனை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காக எழுதப்பட்டது என் சுயசரிதை என்று சொன்னார். அப்போ மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுகிற இந்த தீய பழக்கம், இதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு வரவிடாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக பெற்றோர்கள் அதிக நேரத்தை பிள்ளைகளோடு நீங்கள் செலவிட வேண்டும். ஏன்னா பிள்ளைகள் அவ்வளவு அறிவாளிகள். நமக்கு நீங்கள் தமிழர்களுடைய வீரத்தை சொல்லக்கூடிய இலக்கியம் எது என்று கேட்டால் கவலையே படாங்க, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்தாப்புல வீட்டுக்கு போய் தோசை சாப்பிட போகிறோம். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தியா எல்லாரும் முகத்துலையும். கோவில்பட்டிக்கும் தோசைக்கும் அவ்வளவு ஈர்ப்பு இருக்குன்னு நான் நினச்ச கூட பார்த்தது கிடையாது. நானும் முடிவு பண்ணிட்டேன், மீட்டிங் முடிச்சுட்டு போய் செல்வின் சார் தோசை தான் சாப்பிட்றது, மோகன் சார் சாப்பிட்ருவோம். அதே நீங்கள் வீரத்தை சொல்லக்கூடிய காப்பியங்க, நீங்கள் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய சிந்தனைவாதிகள் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. கலிங்கத்து பரணி நடத்துகிறேன், ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி. இந்த அம்மா இலக்கியமாக சொல்லி நம்மளை கொல்லுமோ, கவலையப்படாதீங்க, நல்லா இருக்கும். இந்த காட்சி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கலிங்கத்து பரணி போர்க்காட்சி தான். அந்த போர்க்காட்சிகளை விவரிப்பது தான் அழகாக வீரம், தமிழர்களுடைய வீரத்தை சொல்கிறது. அந்த போர்க்களத்தில் கணவன் போர் செஞ்சிட்டு இருக்காங்க, மனைவி பாசறையில் இருக்கிறாள். இப்போ எதிர்பாராத விதமாக ஒரு அம்பு வந்து கணவனுடைய மார்பை பதம் பார்த்து விடுகிறது. மார்பில் அம்பு வந்து தைத்து விட்டது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், கீழே விழ போகிறான். கணவன் என்ன பண்ண போகிறான், கீழே விழ போகிறாங்க. பாசறையில் இருந்த அந்த மனைவி என்ன பண்ணாலாம், ஓடி போய், பிடி உஷாலாம் தோத்துருப்பா, ஓடி போய் கணவன் அப்படியே தாங்கி அப்படி மேலே அப்படி உட்காந்தாலாம். இப்போ அவளுடைய மடியில் கணவன் இருக்கிறான். ஏன் அவள் ஓடி போய் அவ்வளவு வேகமாக போய் கணவனை தாங்கினா, அவன் கீழே விழ போனவனே அப்படின்னு கேட்டால், ஜெயங்கொண்டார் சொல்கிறாரு, அந்த பெண் நினைச்சாலாம், இந்த மண் இருக்குதே, அவள் ஒரு பெண் மகள், பூமாதேவி தானே, என்னுடைய கணவனை என்னை தவிர இன்னொரு பெண் தொட்டுவிடக்கூடாதுன்னு, இந்த மண்மகள் தொட்டுவிடக்கூடாதுன்னு ஓடி போய் அப்படி தாங்கி பிடிச்சாலாம் மடியில். எங்க இந்த கற்பனையெல்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழர்கள் அவ்வளவு அழகாக சித்தரிச்சு எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அப்படி தாங்கி பிடிச்சோடனே இப்போ மடியில் கணவன் படுத்திருக்கிறான், குற்றுயிரும் குலை உயரமாக இருக்கிறான், ரத்தம் வடியுது, சாக போகிறான். ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா, அவனுக்கு முன்னாடி மனைவி செத்துட்டாலாம், உயிரை விட்டாலாம். அவன் சாக போறான்னு தெரிஞ்ச உடனே முந்திக்கிட்டு உயிர் விட்டாலாம். அது எதுக்கு தெரியுமா, கணவன் உயிர் பிரிந்து மேலே போச்சுன்னா அந்த மேலோகத்தில் இந்த ரம்ப, ஊர்வசி, திலோத்தம, மேனக இவங்கெல்லாம் வந்து வாங்க மாமான்னு கையை பிடிச்சி கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு அவனுக்கு முன்பாக அந்த உயிர் மேலே போய் நின்று வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு மேலே போயிடுச்சான். இதை ஜெயங்கொண்டார் பதிவு செய்கிறார். தரைமகளும் தன் கொழுநன் தன் சடலம் தன்னை தாங்காமல் தன் உடலால் தாங்கி விண்ணாட்டு அறமகளிர் அவ்வுயிரை புனரா முன்னம் காண்மீன் காண்மீன் ஆவி ஒக்க விடுவாளை என்று எழுதுகிறது. அப்போ மேலே போய் நின்று வாங்கன்னு சொல்றதுக்காக முந்தி போயிட்டான்னு இவ்வளவு அழகா கலிங்கத்து பரணி நான் நடத்துறேன். அவன் சொல்றான், இந்த பாட்டை நான் நடத்தினது கல்லூரிக்கு, அடுத்து நான் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கல்லூரியில் நடத்துகிறேன். அவன் சொல்கிறான், இந்த ரம்ப, ஊர்வசி, திலோத்தம இதையெல்லாம் பார்க்க கூட விட்டாளா பத்தியா,
ஆனால் எனக்கு ஒன்று தெளிவாக தெரியுது டீச்சர்னா, என்னடா அப்படின்னேன், செத்தாலும் சனியை விடாதுன்னு என் பாட்டி சொல்லும். அது கலிங்கத்து பரணியிலே சொல்லிட்டாங்களான்னு கேட்குறான். இப்போ நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யோசிக்கிற அந்த சிந்தனை இருக்குது பாருங்கள், எப்படா இப்படிலாம் யோசிக்கிறான் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தைகள் இன்றைக்கு திறமைசாலிகளாக, நாம் அந்த குழந்தை வயசில் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ திறமை கிடையாதுங்க. உண்மையை சொல்லணுமா இல்லையா? மனசாட்சியில் கை வச்சு சொல்லணும்னா அப்படி சொன்னால் படிப்போம், காங்காச்சா படி சொன்னால் காங்காச்சா படிப்போம், ஏபிசிடி படி சொன்னால் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை. இன்றைக்கி அப்படி கிடையாது. அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ காலத்தில் இருக்கிறான். நம்ம பிள்ளைகள் ஏஐ காலத்தில் இருக்கிறான். அப்போ அந்த பிள்ளைகளை நாம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து நல்ல தமிழ் கேட்க வைக்கணுங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் பேய் பயம் இருக்குங்க, குழந்தைங்க மட்டும் 2-3 பேர் கை தூக்குறாங்க. பாவம், அவங்க ராகவன் லாரன்ஸ் படத்தையும் சுந்தர்சி படத்தையும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துருந்தாங்கன்னா பேயை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஜாலியாக இருக்கே பேய் அப்படின்னு. ஆனால் நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்கு நான் உதாரணமாக பேயே சொல்கிறேனே. பேய்க்கு கால் இருக்கா? இல்லை, பேய்க்கு கால் இல்லை. நம்ம கவுண்டமணி ஜோக்லேயும் வடிவேல் ஜோக்கிலலாம் அப்படி தான் வருது இல்லையா? பார்த்தா கால் இல்லை அப்படின்னா பேய்க்கு கால் இல்லை, நம்புகிறோம் பேய்க்கு கால் இல்லைன்னு. ஆனால் பேய் வந்தால் கொலுசு சத்தம் கேட்குதே எப்படி? கொலுசு என்ன கழுத்தில் மாட்டிகிட்டு வருது? பேய்க்கு கால் இல்லைன்னாலும் நம்புவான் நம்பால். பேய் நடந்து வரும்போது கொலுசு போட்டுக்கிட்டு வரும்னாலும் நம்புவான். மொத்தத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக நம்மளால் முழுமையாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமங்க. நீங்கள் பாரதியாருடைய கவிதைகள் படிச்சிருப்பீங்க, கட்டுரைகள், கதைகள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுடைய இன்னொரு பக்கம் தெரியும். அவர் எவ்வளவு பெரிய நகைச்சுவையாளருங்கிறதும் புரியும். ஒரு திண்ணையில் ஒரு பெரிய சாமியார் உட்காந்துக்கிறார் ஒரு ஊரில், கிராமத்தில். அந்த கிராமத்தில் அப்போ பெரிய திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான கூட்டம். இப்போ தாங்க நமக்கெல்லாம் திருவிழாவுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு காலத்துலலாம் பொழுதுபோக்கு எது? திருவிழா தான். மன மகிழ்ச்சி எது? திருவிழா தான். எல்லாரும் கூடி ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு வாழ்க்கையை குதூகலிக்கிற இடம் எது? திருவிழா தான். இப்போ எங்கள் ஊரில் கார்த்திகை தீபம், என்ன நான் திருவண்ணாமலைங்கிறத உங்களுக்கு மனசில் பதிவு வைக்கணும்ல. கார்த்திகை தீப திருவிழா நீங்கள் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை அண்ணாமலையார் தேர் வரும்போது எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். அதில் இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்கலாம் வருவாங்க. அவன் அண்ணாமலையாரையும் பார்க்க மாட்டான், உண்ணாமலையாமனையும் பார்க்க மாட்டான். மனைவியை பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? மனைவியை யாரும் இடிச்சிடாமல் பார்ப்பான் அந்த கூட்டத்தில். ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆகிருக்குல்ல. ஏன் அவன் மனைவியை இடிக்காமல் பார்க்குறான்? அவன் அதுக்கு முன்னாடி அதே திருவிழாவுக்கு வந்திருப்பான்ல. புரியுதா உங்களுக்கு? அதனால் திருவிழா தாங்க பெரிய மகிழ்ச்சி. அந்த சாமியார் அந்த திணையில் உட்காந்துருக்கிறாரு, பல்லாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் போகிறத அப்படி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு அந்த சாமியார். அந்த கூட்டத்தின் ஊடால ஒரு பேய் போகுது. அந்த பேய் போகிறத இவர் பார்த்துட்டார். சாமியார் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பேயை தன் மந்திர சக்தியால் இழுத்து எங்கே போகிற அப்படின்னு அந்த பேய் சொல்லிச்சு, எனக்கு ஒரு டார்கெட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நீங்கள் பூத கணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு கடவுள் ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாரு. ஒரு 1000 பேரை, முன்னாடியெல்லாம் கொள்ளை நோயின்னு வரும், காலராலாம் கொள்ளை நோய் தான், கொள்ளை நோய் மாதிரி ஒரு 1000 பேரை கொல்லணும்னு எனக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் இயர் எண்டிங் டார்கெட்டில் இருக்கிற சேல்ஸ்மேன் மாதிரி பேசுது அது. அதனால் நான் டார்கெட்டை முடிச்சுட்டு போனோம், அதனால் நான் ஒரு 1000 உயிர் எடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னோடனே இப்போ சாமியாரால் ஒன்றும் சொல்ல முடியல. எனக்கு கடவுள் கொடுத்து அனுப்பின டார்கெட். இப்போ கொரோனா இத்தனை லட்சம் பேர் போனோன்றதே ஒரு டார்கெட் தான், அது நூற்றாண்டு டார்கெட் அது. அப்போ இந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்காக நீ உள்ளே போகிற. சரி, அப்போ சாமியார் சொன்னார், சரி நாம் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கோம், 1000 பேரை நீ கொல்லணும், 1001 வரவே கூடாது, 1000 பேர்னா 1000 பேரை தான் நீ கொல்லணும் போ அப்படின்னு அமுச்சு விட்டார். சரி, அதுலேயும் போய் யாரெல்லாம் இந்த பாவம் பண்ணுறான், எவன்லாம் கெட்டவன், எவன்லாம் தீயவன், அவனை மட்டும் புடி அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு அனுப்புகிறார். இந்த பேய் போச்சு இல்லை, 10 நாளில் 3000 பேர் செத்து போயிட்டான். 3000 பேர் செத்து போயிட்டான். சாமியாருக்கு ஒரே கோபம், வரட்டும் இந்த பேய் அப்படின்னு. 3000 பேர் செத்ததுக்கப்புறம் அந்த எல்லையை தாண்டுது, அந்த பேய் எல்லையை தாண்டுது, பிடிச்சிட்டார் திரும்ப. இங்கே வா, உங்கள்கிட்ட என்ன ஒப்பந்தம் போட்டேன், 1000 பேரை தானே கொல்ல சொன்னேன், ஏன் நீ 3000 பேரை கொன்ன? அந்த பேய் சொல்லிச்சு,
சத்தியமாக நான் 1000 பேரை தான் கொன்னேன். மீதி 2000 பேர் எல்லாம் பயத்தில் செத்து போனவன், நோயே வராமல் பயத்தில் செத்து போனவன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னுச்சான். நீங்கள் இதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய தடையே எது தெரியுமா? பயம்தான். அந்த பயத்தை என்னைக்கு உடைக்கிறோமோ அன்றைக்கு வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நிச்சயமாக நாம் அடைந்து விடலாம் என்பதற்கான சின்ன சின்ன கதைகள். நமக்கு கடவுள் பக்தி வேணும் தாங்க. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது சார். இப்போ கோவில்பட்டிக்கு வந்து நேர மேலாண்மையை நான் ரொம்ப சரியாக கடைப்பிடிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய பயிற்சி தாங்க. ஏன்னா பெண்களுக்கு கண்ணதாசன் சொன்ன மாதிரி இந்து மதம் பிடிக்குமா, கிறிஸ்தவ மதம் பிடிக்குமா, இஸ்லாமிய மதம் பிடிக்குமான்னு தெரியாது, தாமதம் நல்லா பிடிக்கும். நம்மளெல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு அவங்க படுற பாடு இருக்கிறப்பாரு. ஈவினிங் ஷோ சினிமாவுக்கு போனோன்னா காலையிலே சொல்லிடணும். அப்போது நம்ம 6:30 தான் வெளில வருவோம் வீட்டை விட்டு, அது வேறு விஷயம். அதனால் நான் கரெக்டாக சரியாக முடிக்கிறேன். நான் நமக்கு இறை பக்தி இன்றைக்கி நிறைய இருக்குங்க. இன்றைக்கி எல்லா கோவில்கள்லேயும் கூட்டம் இருக்குது, இல்லைன்னா நம்ம சொல்லலை. இந்த மனம் மொழி மெய்களால் ஆண்டவனை வணங்குகிறோமா என்பது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. எங்கள் அண்ணாமலையாருடைய கோவிலில் இன்றைக்கி அப்படி கூட்டம். கடந்த 5 வருஷமாக பயங்கர பீக்கில் இருக்கிறார் அவர். திருப்பதி ஏழுமலையான்னு இப்போ எங்கள் அண்ணாமலையாரை பார்த்து பயப்படுறாரு. என்ன நம்மளை விஞ்சிருவார் போல இருக்கு இவர் அப்படின்னு. அதில் குறிப்பாக திருவண்ணாமலை இருக்கிற இப்போ நாங்கள் அண்ணாமலையாரை பற்றி தெரியாமல் கூட வாழ்ந்துடலாம், உண்ணாமலை அம்மனை பற்றி தெரியாமல் கூட வாழ்ந்துடலாம். பொழுது தெலுங்கு தெரியாமல் வாழ முடியாது போல இருக்குது. ஏன்னா பூரா ஆந்திரா மக்கள் தான் அங்கே வராங்க. அதனால் இன்றைக்கு அப்படி இருக்குது கோயில். அதில் பெரிய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. இன்றைக்கி அந்த கோவில் கூட்டத்தில் ஒரு ஆள் போகிறார். இந்த உண்டியல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கோயிலில், நம்மளாம் காசு போடுவான். காசு போடுறதுக்கு உள்ளே எவ்வளோ மனப்போராட்டம் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ போடலாம் 100 ரூபா சிச்சி வேணாம் அண்ணாமலை என்ன ஏழையா, அவருக்கு எதுக்கு 100 ரூபா, 50 ரூபா சிச்சி 50 ரூபா எதுக்கு, அவர் என்ன ஒன்றும் இல்லாமலாம் இருக்கிறாரு, எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறாரு, உலகம் பூரா சொத்து வச்சிருக்கிறாரு, அவருக்கு எதுக்கு 50 ரூபா அப்படின்னா அவன் பாக்கெட்டுக்குள்ளே தேடுறான். எதை? இந்த 20 ரூபா பச்சை நோட்டை 20 ரூபா பச்சை நோட்டை தேடி கண்டுபிடிச்சி அந்த உண்டியலில் எக்கி அப்படி போட்ட உடனே பின்னாடி இருந்து ஒருத்தர் ஒரு முதுகு சொன்னார். திரும்பி இன்னும் அப்படின்னா, ஏன்னா கூட்டம், அவனும் காசு போடணுன்னு ஆசைப்பட்றான். திரும்பி இன்னா அப்படின்னா அவன் 2 500 ரூபா நோட்டை கொடுத்து போடுங்க அப்படின்னா 2 500 ரூபா நோட்டை கொடுத்த உடனே டபால்னு போட்டு வச்சா 20 ரூபா நோட்டுக்கு நம்ம 20 வாட்டி யோசித்தோம், 2 500 ரூபா நோட்டு தூக்கி கொடுக்குறானே சார் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிக்கிட்டு வெளியில் அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு வந்தான் பாரு. அவன் பின்னாடியே வந்தவொன்னு சொன்னான், சார் சூப்பர் சார், 500 ரூபா 2 500 ரூபா அண்ணாமலையாருக்கு போட்டிருக்கிறீங்க, உங்களால் முடியலன்னு என்ன கொடுத்து எனக்கும் அந்த புண்ணியத்தை தேடி தந்தீங்க பார்த்தீங்களா, சூப்பருங்க அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான், இல்லையே நீங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கும் போது கீழே வந்துருச்சிங்க, அதை எடுத்து உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் அதையும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா. நம்ம ஆளுக்கு அங்கேயே நெஞ்சு வலி வந்துருச்சு, என்னது அது ஏன் காசா அப்படின்னு. இன்னைக்கு பக்தி இருக்கு பாருங்க. நம்ம கடவுள்கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் கடவுளுக்கு கொடுத்தாதான் அது கடவுளை போய் சேருன்னு சொல்ல. வாரியார் சுவாமிகள் சொன்னது, திருமூலருடைய பாட்டை சொல்கிறேன், படமாட கோயில் பகவர் கொஞ்சியின் நடமாட கோயில் நம்பர்க்கங்க ஆகா, நடமாட கோயில் நம்பர் கொஞ்சியின் படமாட கோயில் பகவருக்கு தாமே என்று சொன்னார். அதாவது நீ கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னா அது தொண்டனுக்கு வராது, ஆனால் பக்தனுக்கு தொண்டர்களுக்கு செஞ்சா சக மனிதர்களுக்கு செஞ்சா அதுக்கு ஆண்டவனுக்கு நேரடியாக போகுண்டான்னு திருமூலர் சொன்னாரே, அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. மகிழ்வோர் மன்றத்தில் இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேங்க. மேடம்க்கு தெரியும் இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்பம்னா என்ன தெரியுங்களா? ப்ளஷர். இன்பம்னா ப்ளஷர், மகிழ்ச்சினா ஹாப்பினஸ். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அது என்னங்க இது ரெண்டுத்துக்கு எப்படிங்க வித்தியாசம் இருக்க முடியும்? நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம், நான் இன்பமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ரெண்டும் ஒன்று தானே? கிடையவே கிடையாது. இன்பமாக இருப்பது என்பது, ப்ளஷர் என்பது ஐம்புலன்கள் மூலமாக நாம் பெறுவது. நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்கிறது இல்லையா, என்னெல்லாம் இருக்குது? கண், காது, மூக்கு, செவி, மெய் இல்லை? இந்த ஐம்புலன்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய இன்பம் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்றோம், இது இன்பம். அந்த பிள்ளை சொன்ன மாதிரி பலூன் வாங்குகிறோம், கண்ணுக்கு பார்க்க அழகாக இருக்குது, இன்பம். வீடு கட்டி பார்க்குறோம், இன்பம். இது எல்லாமே இன்பம் தான். எது மகிழ்ச்சி தெரியுமா? நம்ம வீட்டுக்கு ஒரு 4 பேர் விருந்தாளி வந்த உடனே வேர்க்கு விறுவிறுக்க அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு அப்படி தலைவாழை இலை போட்டு சாப்பிடு, அவங்க சாப்பிட 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 நாம் சாப்பிட்டே இருக்க மாட்டோம். ஆனால் நாம் சமைச்சதை நம்ம உழைப்பு
நாம் மனமகிழ்ச்சியோடு பரிமாறுறத ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க பாருங்க, அந்த சாப்பிடுகிற போது நமக்குள்ள ஒரு உணர்வு வருகிறதே, அதற்கு பெயர் தான் மகிழ்ச்சி. நாம் அனுபவித்து நாம் ஐம்புலன் மூலமாக அனுபவிக்கிறதுக்கு பேர் இன்பம். நாம் இன்னொருத்தருக்கு நம் மூலமாக கொடுக்குறோம் பாருங்க, இது மகிழ்ச்சி. நம் பிள்ளைகளுக்கு இன்பமாக இருக்க கற்றுக் கொடுப்பதை விட மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக் கொடுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பணம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.